என்னது இது? பப்பி எங்க இருக்கு? அம்மா வீட்டுல போயிருக்கு. வீட்டுக்கு போலாமா? போலாம். வீட்டுல எல்லாம் ரெடியா இருக்காங்க. யாரு ஒரு யாரு இவரு? வீட்டுல போய் பார்க்கலாம் யாருன்னு சொல்லிட்டேன். ரிவீல் பண்ண மாட்டேன். குழந்தைய கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்திருக்காருங்க. அவருக்கு ஒரு பெரிய நன்றி. ஒரு காப்பி கூட வாங்கி தரல தெரியுமா? அது புலம்பலே கொடுக்கும் போதே. சரி ஓபன் பண்ணிட்டு என்னன்னு சொல்லுங்க. யார் என்ன பப்பி? இருங்க அதெல்லாம் பாப்போம். வெயிட் பண்ணுங்க. விஷயம் திடீர்னு பப்பி. சும்மாங்க ஒரு ஜாலிக்காக வீட்டில் ஒரு பப்பி வச்சுருந்தோமா. அந்த பப்பியை வந்து அது வந்து ஜெர்மன் கிராஸ். அந்த பப்பியை வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஸ்ட்ரீட் டாக் வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஸோ வீட்டில் எல்லோரும் ஒரே சோகத்தில் ஆழ்ந்துட்டாங்க. உடனே ஒன்று வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு. அழுவுங்க. சோகத்தில் ஆழுதுட்டாங்கன்றீங்க. ஒன்றும் உங்கள் முகத்தில் சோகமே தெரியலையே. சோகம்னா அங்கேயே இருந்தால் தெரியும். சோகம் என்னென்னா முகேஷ் எங்களால் காப்பாற்ற முடியல அந்த மாதிரி இல்லை. ஓப்பன் பண்ணிடுவீங்களா? எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஓப்பன் பண்ணிடுவீங்களா? நான் மட்டுமா? கழுத்தையே கட்டியிருந்தா கூட சுத்திருக்க மாட்டாங்க நினைக்கிறேன். நான் ஆடு கட்டுற மாதிரி கட்டி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். டேய் டேய் பயந்துட்டு படுத்துருக்குமா? டேய் பப்பி ஆண்டா ஆண்டி செல்லம் குட்டி மோந்து பார்க்குறியா நீ? அடியா டேய் என்னடி தங்கம்? என்னடி தங்கம்? எங்க வந்திருக்கீங்க? எங்க வந்திருக்கீங்க? செல்லக்குட்டி என்னடி சிங்கக்குட்டி? ஐயோ மூஞ்சி வர எப்படி இருக்குன்னு. மூஞ்சி வர டேய் மேடம் அப்படிங்கிறா. அத்தடிக்காம என்ன பண்ணும்? போஸ் வேற கொடுக்குறாரு அவர். டேய் என்னடி எங்க வந்திருக்கீங்க? கீழே எல்லாம் வானோடி போட்டு மண்ணாயிடும். ஓகே பத்திரமா கூடையில வந்திருக்கீங்க நீங்க. ஆண்டி கீழே வேணாம். உச்சாலாம் போயிடுவியா? உச்சா நிறுத்துங்க. உச்சா போவார். எப்படி ஓடுறான் பாருங்க. எப்படி ஓடுறான் பாருங்க. ஓடாதரா. சரி வா தூக்குங்க. இல்ல போறாரு. வராது நான் தான் இருக்கேன்ல. என்னங்க என்ன விஷயம்? யார் இவரு? என்னன்னு சொல்லுங்க. எங்க வீட்டுக்கு புதுசா வந்திருக்காருங்க இவரு. இனிமே நம்ம வீட்டில் தான் இருப்பாரு. என்னோட குட்டி பையன். பேர் என்ன? பேர் வந்து இன்னும் நான் ரிவீல் பண்ணல. பேரை வந்து நான் சீக்கிரமா ரிவீல் பண்றேன். என்ன பேர் வைக்கலாம்? பிளானிங் இதுதாங்க கார் பார்க்கிங். புல்லட் இது நம்ம வண்டி. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. இது சைக்கிள். புது சைக்கிள் எங்கே இருக்குன்னு தெரில. அது ஏற்கனவே பழைய சைக்கிள் தானே. அது புது சைக்கிள். சரி இப்போ நம்ம முக்கியமான ரிவியூல் பார்க்க போகிறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா ரித்விக் அண்ட் ரியான். இப்போ அவங்கள எழுப்பி நம்ம வந்து ரிவீல் பண்ண போகிறோம். வாங்கியிருக்காங்க. எழுப்புங்க. நான் வெயிட் பண்ணுறேன். வெளில வெயிட் பண்ணுறேன். நீங்கள் தூங்கி எந்திரிச்சு வர மாதிரியே வாங்க. போங்க. டாடி இன்னும் பார்க்கலையே. தம்பி தொடக்கூடாது. கடிக்குமா?
ஏன்னா எல்லாம் கரடி குட்டியான்னு பார்க்குறாங்க எல்லாரும். ஒரு கூண்டு மாதிரி செட் பண்ணுவோம் ஜெய். கூண்டா இவ்வளோ பெரிய கூண்டா? ஆமாம், இப்போதைக்கு அதுதான் போதும். டேய் போச்சா இல்லையா? போச்சு போச்சு பிச்சா போச்சா? போச்சு போச்சு. வெரி குட். அவ்வளோதான், இதுதான் ப்ராக்டிஸ் போட்டு. உங்கள் பின்னாடி ஓடி வருது பாரு. அதுக்குள்ள ஆறிடுச்சு. ஹீட்டுங்க. சுடுது போலமா? ஓ ப்ளே, அப்படி உட்காந்தா ப்ளேன்னு அர்த்தம். அதான் சொல்லி ப்ளீஸ் விளையாடுங்க. அண்ணா கூட விளையாடு. ஷார்ட்கட். அந்த மாதிரி இடத்துல எல்லாம் கூட்டு போய் லாக் பண்ண விடுற பத்தியா? வாட்? நடக்கிறது அழகா இருக்குல்ல? டேய் குட்டி போலாமா டாக்டர்ட்ட? அது என்ன நடந்ததுன்னு தெரியல. அது கண்டுபிடிச்சா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லையா? அதுதான். படுத்துக்கோ. டயர்டா இருக்குல்ல? படுத்துக்க பேசாம என்ன பண்ணாங்க? குளுக்கோஸ். எஸ், குளுக்கோஸ் போட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருக்கு. சரி இருங்க, நம்ம பார்த்து. குட்டி ஹாய் சொல்லு. ஹாய் கைஸ். அது பாருங்க ரேட் பண்ண குட்டி. பாவமா பார்த்துன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன? பைக்கி எடுத்துட்டீங்க. அது ஓடுறது தான் எனக்கு பிடிக்கும். ஏன் உன் பின்னாடி ஓடி வருதா? இல்ல ஜம்ப் பண்ணி நான் குழந்தை சாப்பிட. குட் பாய்ஸ். நானே ஏந்துரு அப்படி சொன்னா ஏந்துருது. அதுகிட்ட வந்து நல்லதே பேசணும், அதே மாதிரி மிரட்டக்கூடாது, புரியுதா? நல்ல விஷயங்கள் சொல்லித்தரணும். அதுக்கு வந்து லாங்குவேஜ்லாம் தெரியாது, ப்ராக்டிஸ் பண்ணணும். அது இந்த வயசுல பண்ணணும், கொஞ்சம் பெரிய வயசு. நீங்கள் பாரு இங்கே இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, இங்கே பாரு இங்கே கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, இங்கே கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது, இங்கே கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. விரல் எத்தனைன்னு பாடுறா. இப்போ வந்து இது பாப்பா மாதிரி இருக்கு, 6 மாசம் கழிச்சு நீ பாப்பா மாதிரி இருக்க. பப்பி பப்பி எல்லாம் அடக்க முடியாதப்ப. பப்பி டாக் ஆயிடும் எடுத்தவங்க. இது 1 வயசு ஆகுங்க, இது 1 வயசு ஆகும்போது பப்பி உச்ச போற மாதிரி இருக்கு. தள்ளுங்கடா. ஏங்க அது என்ன தண்ணியில் தானே கலந்து கொடுக்க சொன்னாங்க, சுத்தனில். அப்போ இதே பாருங்க, அதுதான் ஃபுட்டு. அதுக்கு கொஞ்ச நாள் போனால் இது போகணும். அதுக்கு இப்போ வயிறு சரியில்லை,
அதனால நம்ம ஐஸ்கிரீம் கொடுத்துட்ருக்கோம். அது வயிறு சரியான இதுதான் ஃபுட்டு. ஒரு நாளைக்கு 5 வேளை கொடுக்கணுங்க. ஸ்பூன் எங்கடா? டேய் ரிச்சி நல்லாக்கா அதான் ஸ்மெல்லாம் போக வைக்கும். ஆமாம் ரிச்சி ஸ்பூன் எங்கடா? டேய் ஸ்பூன் எங்க? சவுண்டு ஆரம்பிச்சிச்சுடா.